ஆறாவது கிரவுண்டிங் அபிமுகி. அதற்கு நேருக்கு நேர் உடனடியாக எது வருகிறதோ அதை எதிர்கொள்வது ஃபேஸ் டு ஃபேஸ் இமீடியட்னஸ் என்பதாகும். இறந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படாதீர்கள். நம்மை நோக்கி வரும் உண்மையை எந்தவித தயாரிப்பும் முன்னேற்பாடும் இல்லாமல் உடனடியாக எதிர்கொள்ளுங்கள். முன்னேற்பாடுகளோடும் தயாரிப்புகளோடும் வாழும் மனிதன் போலியான மனிதன். வாழ்க்கையில் ஒத்திகை பார்ப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் we live through rehearsals. வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே மனைவியிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று தயாராக இருப்போம். Can't you be immediate? அந்த நிமிடம் வரும் வரை, மனைவியை பார்க்கும் வரை உங்களால் காத்திருக்க முடியாதா? என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று விட்டுவிட முடியாதா? ஆனால் அலுவலகத்தில் இருந்து வரும்போதே தயார் செய்து கொண்டே வருகிறோம். அவள் என்ன கேட்பாள்? நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? எப்போதும் ஒத்திகைகளுக்குள் மூழ்கி கிடக்கிறோம். புத்தர் அபிமுகி இமீடியட்னஸ் என்றார். எப்போதும் விழிப்போடு இருங்கள். லெட் தேர் பி ரெஸ்பான்ஸ். எந்த மாதிரியான ரிசல்ட் இருந்தாலும் சரி, அதை பற்றிய பயம் வேண்டாம். முடிவுகளுக்கு பயந்தே மனிதர்கள் ஒத்திகை பார்க்கிறார்கள். They want to plan everything. சில மனிதர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு அசைவையும் பற்றி திட்டம் போடுகிறார்கள்.